இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பட்டாணி சாப்பிட்றியா கண்ணு? என்னடா நான் ஒத்தையிலே தின்னுட்டு கிடக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். துணைக்கு நீ வந்துட்டு பத்தியா? ஏன் மறைக்கிற? என்ன என் மருமகன் வெளியே தூக்கி போட்டா? உன்னும் பொண்டாட்டி வெளியே தூக்கி போட்டா? நம்ம 2 பேருக்குள்ள பெருசா ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. இப்ப பாரு, ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்க கூட காசு இல்லாம வெத்து பயிலோட சுத்திட்டு இருக்க. இந்த பாரு, இந்த மான மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வீட்டுக்குள்ள பார்க்க கூடாது. அதெல்லாம் வெளியே மட்டும்தான். வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் மொத்தமா பொத்திக்கிட்டு வந்திருக்கணும். ஏய் கிழவி. ஏய் ஏந்திர. யாரடி கிழவிங்கற? ஏய் உன்னதான் கிழவி. வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன என்ன பார்த்த கிழவி சொல்ற நீ? ஏன் உன்னதான் கிழவின்னு சொன்ன? இங்க இருக்கிறதே 3 பேர் தான். இதுல கிழவி யாரு? நீதானே? ஆமா, உனக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள சொரண்டி விட்டு வெறுப்பேத்துறதே வேலையா? ஆமாமா, நீ உன் தங்கச்சி இப்படி ஒரு ஜோடி போடுறீங்களோ? தினமும் ஒரு புதுசா ஒரு கூட்டணி சேருது. டபக்குன்னு கட்சி மாறிக்கிறாங்க. ஏய் இங்க பாரு, இது எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கும். நீ எப்பயுமே வெளியாள் தான். அதனாலதான் உன்னை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. போய் உன் குழப்ப பாரு. இருக்கிற திண்ணையும் உன் மருமக புடுங்கிட்டு உன்னை ஓட விட்டுற போறான். ஏய் இப்ப எதுக்கு நீ இழிக்கிற? ஏன் பொழப்ப நான் பாக்குறது இருக்கட்டும். முதல்ல போய் உன் பொழப்ப நீ பாரு. ஏன் ஏன் பொழப்புக்கு என்ன? என்னம்மா, உன் மாமனாரும் மாமியாரும் ஒரு 10 நாளா இந்த வீட்டு பக்கமே காணோம். இந்த வீட்டுல உன்னை உங்க அப்பனை சேர்த்துக்க மாட்டான். உன் மாமியாரும் போயிட்டா. தான் முடுக்கு தனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. போய் முதல்ல உன் பொழப்ப பாரு. வந்துட்டேன் என் கதைய பேச. எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல சகுனி வேலை பாக்குறத நிறுத்துங்க. அப்படி போடு. அடாடே, அண்ணன் சொன்னா தங்கச்சி கோவம் வருது. தங்கச்சி சொன்ன உடனே அண்ணனுக்கு அப்படியே 10 விட்டு வருது இல்ல? என்னப்பா, பாசமலர் படத்து திரும்ப எனக்கு ஓட்டி காமிக்கிறீங்களா? நான் பல தடவை பார்த்துட்டேன். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம ஒரு ரவுடி கிட்ட கோத்து விட்டுருக்கீங்க. அவன் என் அண்ணனுக்கு வட்டி காசு கொடுக்காம நாமத்தை போட்டு போயிட்டான். இந்த விஷயத்துல என் அண்ணன் உங்களை என்ன செய்வாருன்னு தெரியாது. பாத்துக்கோங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு தூரம் வேணாம்னு சொல்லியும் நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனதாச்சு. இனிமே நீ எங்க சந்தோஷமா வாழ்றதா ரொம்ப முக்கியம். நான் வாழ்ந்து காட்டுறேன், நீ சவால் விட்டுருக்க மலரு. அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தோத்துட்டுதான் ஆயிடும். சரிண்ணா. தேவையில்லாம இவங்களோட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காத. உள்ள போ, உள்ள போ. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஏய் விடுங்க ஐயா. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்ன தெரியாம எங்கிட்ட வந்து? ஏய் சொன்னா கேளுங்க. என்னடா என்னடா நீ என்ன பண்றீங்க? கிச்சன் வச்சியா? டேய் அவன் என்ன அப்படி பண்ற? டேய் ராஜா எதுக்கு ஆச்சு? ஏய் காலையில உங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடி. என்ன ஏதுன்னு கேட்டா ஏதோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பித்தலாட்டம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு. பாரு நல்லா பாரு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாச்சானே எத்தனை வாட்டி கேட்டேன். குடுக்கலன்னு போய் சொல்லிட்டு இப்ப நீயே உங்க அப்பா கையெழுத்து போட்டுருக்க. அறிவு கட்டவள, அவன் ஏன் கையெழுத்து போடுறத கூட பரவாயில்லடி. பாரு யார் கையெழுத்து போட்டுருக்கான்னு. போய் இந்த ஆளு கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. டேய் ஐயோ
இந்த பார் அவனா ஒன்னும் சைன் பண்ணி கேட்கல. நான் தான் அவன் மார்க் லிஸ்ட்டை வாங்கி பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதான் புள்ளையே இல்லன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன ஆடு பகை குட்டி வருவா உங்களுக்கு? அப்படி என்ன இவன் மேல பாசம் உங்களுக்கு? அது இல்லடா ராஜா. டேய் எப்பா என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ பேர மேல இருக்கிற பாசத்துல தெரியாம பண்ணிட்டேன். இந்த பார் இனிமே உன் பிள்ளை இருக்கிற பக்கமே வர மாட்டேன். என் மேல உள்ள கோபத்தை அந்த குழந்தை மேல காட்டாதடா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன வளர்க்க தெரியாம வளர்த்ததுனால தான் இப்படி தறிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் என் புள்ளையும் வரக்கூடாதுல்ல. நானும் என் புள்ளைய தறிக்கிட்ட மாதிரி வளர்க்க கூடாதுல்ல. டேய் நீ எப்படி நாசமா போடா. அவன் என் பேரன்டா. இந்த பார் என் பேர மேல கை வைக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் பாத்தியாடா பாத்தியா? என்னென்ன பேச்சு தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் நான் வாங்கணுமா? சொல்றா. ஒரு போன் தான், ஒரே ஒரு போன் தான். ஜீப்ல வந்து அடிச்சு தூக்கி கொண்டு போயிருவாங்க. புரியுதா? என்ன நன்றீங்களா? பார்க்கலாமா? என்னடா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் வாடா. ஏன் ரொம்ப துள்ளிட்டு இருக்க? ஏய் இவன் அவ்வளவுதான். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? வெள்ள வச்சுக்காதீங்க. ஏய் இவனா நீ? தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தண்ணி தெளி. ஏய் விஜய். ஏய் விஜய். கடந்து போறா. விஜய் போடி. சீக்கிரம் கொண்டு போங்க. மனுஷனாயா நீ? மனுஷனாயா நீ எல்லாம்? இங்க பாருங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட தள்ளி நிக்கணும் சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது பேசுறத பார்த்தேன், பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டோம். மரியாதை கட்டணும். மலரி வா போலாம். என்னங்க இவன் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம என்ன பண்ணா நாம மனசு கஷ்டப்படுவோன்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே பண்றானே.